இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லோகேஷ் கனகராஜோடைய ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட், அதாவது இரும்பு கை மாயாவின்னு மாநகரத்துக்கு முன்னாடியே அவர் வந்து இந்த படத்தை எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்ததா அவர் நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. அந்த படத்தை ஒரு காமிக்ல அடாப்ட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை அடாப்ட் பண்ணி எடுக்கிறாங்களா, ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு காமிக் இருக்கு இரும்பு கை மாயாவின்னு. அது இங்கிலீஷ்ல ஸ்டீல் கிளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காமிக் இருக்கு. அதை தழுவி தான் இந்த படம் வர மாதிரி இருந்துச்சு. அந்த படம் இப்போ நிலுவையில இருக்கா என்னன்னு தெரியல. பட் அந்த காமிக் இன்னும் வந்துட்டு தான் இருக்கு. அதை பத்தியே தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ரிவ்யூன்னு சொல்றத விட அந்த காமிக்கை படிச்ச ஒரு ஃபர்ஸ்ட் வியூவா எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுதான் அந்த காமிக், இரும்பு கை மாயாவின்னு காமிக். இந்த ஒரு இஷ்யூ மட்டும் தான் எங்ககிட்ட இருக்கு. இது மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. இப்போ ஆன் கோயிங்ல இருக்கான்னு தெரியல, பட் நிறைய இஷ்யூஸ் இது மாதிரி இருக்கு. இது எப்படின்னா இந்த கதை ஸ்டார்டிங் எண்டிங்னு தான் இருக்கும். அதாவது ஒரு இன்சிடென்ட்டோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல தான் முடியும். இதுக்குன்னு கதை தொடர் கதையா இப்போ இந்த வாரம் விட்டதுல இருந்து தொடருது அப்படின்னு இருக்காது. ஒவ்வொரு வாரமும் இப்போ தனியான ஒரு கதை இருக்கும். இந்த ஒரு புக்கை வாங்கி படிச்சா இதுக்குள்ள ஒரு கதை இருக்கும். ஆனா இதே கேரக்டர்ஸ் வச்சு அடுத்த கதை வரும். இப்படிதான் இந்த காமிக் நகரும். அதுல இந்த இரும்பு கை மாயாவின்றதுல இருக்க இந்த ஒரு கதையை பத்தி மட்டும் நான் இப்போ ஆன்லைன் சொல்றேன். இதுல என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து இரும்பு கை மாயாவின்னு அவரை கூப்பிடுவாங்க. சாரி, எனக்கு தெரியாது. அவருக்கு சில பவர்ஸ் இருக்கும். அவர் கையில வந்து ஒரு இரும்பு கை, அதாவது ஒரு ஸ்டீல் கிளவுஸ் மாதிரின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கிளவுஸ் ஒன்று போட்டிருப்பாரு. அதுல ஒவ்வொரு விரல்லையுமே அவருக்கு ஒரு பவர் இருக்கும். எப்படின்னா, ஒரு விரல்ல வந்து கன், இந்த விரல்ல வந்து புல்லட் ஷூட் பண்ண முடியும். அதுவும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எல்லா இரும்பையும் தொலைச்சிட்டு போகக்கூடிய அளவுக்கு பவரான புல்லட்ஸ் இருக்கும். இன்னொரு விரல்ல வந்து எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவர் அந்த ஸ்டீல் கிளாவை கையில போட்டுக்கிட்டாருன்னா அவர் மொத்த உருவமே வந்து இன்விசிபிளா மாற முடியும், யார் கண்ணுக்கும் தெரியாம. ஆனா அந்த கை மட்டும் எல்லார் கண்ணுக்கும் தெரியும். அதை வச்சுட்டு அவர் எப்படி சாகசங்களை நிகழ்த்துறாரு. இவர் வந்து ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் மாதிரி, இல்லைன்னா ஒரு சூப்பர் ஏஜென்ட் மாதிரி தான் இந்த கதையில காமிச்சிருப்பாங்க. என்னன்னா, அவரு ஏதாவது குற்றங்கள் நடக்கும், அந்த குற்றங்களை வந்து இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி அவர் எப்படி தடுக்கிறாரு அப்படின்றதுதான் இந்த கதையோட ஒரு பேசிக்கான தீம்னு சொல்லலாம். நான் முதல்ல இந்த காமிக்கோட ஸ்டோரியை சொல்றதுக்கு முன்னாடி இந்த காமிக் எப்படி இது பண்ணிருக்காங்க, இது வந்து தமிழ்ல தான் இருக்கு, தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க. நம்ம நிறைய பேர் வந்து தமிழ் டிரான்ஸ்லேஷன்ஸையோ இல்ல தமிழ் டப்பிங்கையோ நான் வந்து வெறுக்கிறோம். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? ஆனா இந்த காலத்திலயும் சரி, இது வந்து குறைச்சலே இல்லாத ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுவேன். அவ்வளவு அருமையா பண்ணிருக்காங்க. நிறைய எமோஷன்ஸை வெறும் வேர்ட்ஸ் மூலமாவே நமக்கு கடத்திருக்காங்க. அதை படிக்கும் போது, அது இல்லாம இதுல இருக்க வர இமேஜஸ் பார்க்கும் போது ஒரு ஷோ பாக்குற மாதிரி, அதாவது ஒரு சீரிஸா இதை பாக்குற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குது. இதுதான் எப்பவுமே காமிக்குள்ள இருக்க ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். எப்படின்னா, இப்போ ஒரு மூவி பாக்குறோம் அப்படின்னும் போது விஷுவலாவே அதுல எல்லாமே கன்வே பண்ண பார்ப்பாங்க, டைலாகாவே. இப்போ ஒரு காமிக்னு வரும்போது அதுல இருக்க டைலாக்ஸ் அண்ட் இமேஜஸ் வச்சு நம்ம ஓன் கிரியேட்டிவிட்டி மூலமா வந்து ஒரு ஸ்டோரியை பில்ட் பண்ணுவோம். அது வந்து ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த காமிக் என்னன்னா, ஒரு திருடன், அதாவது அந்த திருடன் எப்படின்னா, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த மிக விலை உயர்ந்த வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஆர்ட் பொருளாதார கலை பொருட்கள் இது எல்லாத்தையுமே திருடக்கூடிய ஒரு திருடன். அந்த திருடனை நம்ம ஹீரோ இரும்பு கை மாயாவி வந்து எப்படி தடுக்கிறாரு அப்படின்றதுதான் இந்த இஷ்யூல இருக்க கதை. இதுல பாத்தீங்கன்னா ரெண்டு ரோபோ, அதாவது நம்ம வில்ல வந்து ஒரு லேப் வச்சிருப்பான். அந்த லேப்ல வந்து ரிசர்ச் பண்ணி நிறைய இரும்பு மனிதர்கள், அதாவது ரோபோட்ஸ், ஆட்டோமேட்டிக்கா இயங்கக்கூடிய ரோபோட்ஸை வந்து உருவாக்கி அதை வந்து திருடுறதுக்கு அனுப்புவோம். அதை சாதாரண எந்த போலீஸாலுமே வந்து எதுவும் இது பண்ண முடியாது இல்லையா, அந்த ரோபோட்ஸ்ன்றதுனால. அவங்க வந்து நிறைய இடங்கள்ல வந்து அனுப்பி இந்த விலை உயர்ந்த கலைப்பொருட்களை வந்து திருட வைப்பான் நம்ம வில்ல. இப்படி திருடும் போது மோனோலிசா பெயிண்டிங், லியோனார்டோ டா வின்சி வரைஞ்ச மோனோலிசா பெயிண்டிங்கை திருட பார்ப்பான். அதை திருடவும் செஞ்சிருவான் இந்த இரும்பு மனிதர்களை வச்சு. அப்போ நம்ம ஹீரோ எப்படி அங்க சென்று அந்த இரும்பு மனுஷங்க கிட்ட வந்து சண்டை போட்டு எப்படி அந்த வில்லனுடைய ஆட்களை சமாளிச்சு அவனை அரெஸ்ட் பண்றாரு, இல்லனா வந்து எப்படி தோக்கடிக்கிறான்றதுதான் இந்த இஷ்யூல வரக்கூடிய கதை. நான் வந்து இதுல இருக்க கதைகளை முழுசா எதுவுமே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல விரும்பல. எதுக்காகனா, நம்ம வந்து காமிக்ஸை நிறைய பேர் படிக்கிறது இல்ல, விரும்புறதும் இல்ல. நீங்க வாங்கி ட்ரை பண்ணலாம். இதோட டிரான்ஸ்லேஷன் வந்து ரொம்ப அருமையா இருக்கிறதுனால எல்லாரையுமே எளிதில் புரிஞ்சுக்க முடியும், அதை வந்து என்ஜாய் பண்ண முடியும் அந்த ஸ்டோரியை அப்படின்னு சொல்ல வரேன். ஸோ இதுதான் இந்த வீடியோல போதுமானதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நீங்களும் வாங்கி காமிக்ஸை ட்ரை பண்ணி பாருங்க. இது எங்க வாங்குறதுக்கான லிங்க்ஸ் எங்களுக்கு கிடைச்சா நாங்க கமெண்ட்ஸ்ல போடுறோம். என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து மாநகரத்துக்கு முன்னாடியே வந்து இந்த இரும்பு கை மாயாவி படத்தை வந்து எடுக்கலான்னு ட்ரை பண்ணாரு. அப்போ வந்து அவர் எதான் எடுக்கலன்னு தெரியல, அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு இதை பல இன்டர்வியூஸ்ல அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம ஊர்ல வந்து சூப்பர் ஹீரோ படங்கள் வந்து சிலதுதான் இருக்கு. இப்போ மாவீரன் மாதிரி படங்கள்லாம் ஒரு சூப்பர் ஹீரோ ஜானர்னு வர ஆரம்பிக்குது இல்லையா, இதை வந்து அப்பயே அவர் ட்ரை பண்ணிருக்காரு. அப்பனா ரொம்ப வருஷம் கிடையாது, ஒரு 6-7
6-7 வருஷத்துக்கு முன்னாடி நான் நினைக்கிறேன். அப்போ வந்து கொண்டு வந்திருந்தாங்கன்னா இது இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனா இப்பயுமே அதுக்கான ஒர்க் போயிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆனா இது உண்மையாவே செம்ம சூப்பரான ஸ்டோரி. இது அவங்க நல்லா எடுத்தாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல, அதாவது தமிழ் லாங்குவேஜ்ல இன்னும் நிறைய சூப்பர் ஹீரோ மூவிஸ் வரும்ன்றது நான் நம்புறேன். அப்ப நாங்க நாப்ல யாரு? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்ல தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.